its detection in neighboring countries that had not previously reported mpox. குரங்கம்மை வைரஸ் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்ட பின்னர் இலங்கைக்கான வழிகாட்டல் கோவையை வெளியிட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. குரங்கம்மை தொற்று தொடர்பில் உலகளாவிய ரீதியில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வைரஸ் தொற்று நாட்டிற்குள் பரவாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதாரம் தொடர்பான பிரதிபலிப்பாளர் நாயகம் SM ஆனல்ட் தெரிவித்துள்ளார். வைரஸ் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க வலய நாடுகள் முழுவதும் பரவியுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்திற்கு வெளியே முதலில் குரங்கம்மை பாதிப்பு ஸ்வீடனில் பதிவாகியுள்ளது. குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது. இது முதலில் கொங்கோ நாட்டில் வேகமாக பரவியதால் சுமார் 450 பேர் உயிரிழந்தனர்.